ஓகே, 15,000 பிரைஸ் பட்ஜெட்டில் புதுசாக வந்திருக்க டிவைஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட K14X. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துடலாம். 15,000 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா, இல்லை வேறு ஏதாவது டிவைஸ் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இதான் இந்த ஓப்போ K14X வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ண பின்னில் ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. அதில் நமக்கு ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் இந்த டிவைஸ் ஃபிட் பண்ணி பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக வந்துருக்கு. தென் அதுக்கப்புறம் யூசர் கைடு வந்துருக்கு. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவைஸ் இருக்குது. இங்கே நமக்கு பாக்ஸில் வந்து 45 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி பாக்ஸில் வரதும் இல்லை. நெக்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஐஸ் ப்ளூ, அதுக்கப்புறம் பிரிசம் வயலட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ. ஸோ இந்த டிவைஸோட பேக் சைடில் வந்து பார்த்தா அந்த பேட்டர்ன் வந்து பாருங்க, இது எங்கேயோ பார்த்துருக்கோம்ல. ஓப்போட K13 5G நமக்கு இதே மாதிரி பேட்டர்ன் நமக்கு வந்து பார்த்தோம். இந்த டிவைஸோட பேக் சைடு அதுக்கப்புறம் சைடு ஃப்ரேம் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.6 mm திக்னஸ். தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 212 கிராம் வெயிட் வந்து இருக்கு. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி படிச்சு அப்படின்னு எதுவும் ஆகாது. தண்ணிக்குள்ளே போட்டு முக்கினீங்க அப்படின்னா ஃபோன் போயிடும். ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் நல்லா இருக்கு. அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க, டிசைன் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 15,000 பிரைஸ் ரேஞ்சில் முதல்ல நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கிடைக்கும். அது நீ ரீசெண்டாக வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு அது கூட இல்லாமல் வந்து இப்போ HD+ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து பாருங்க கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தென் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் இண்டோர் அண்ட் அவுட்டோரில் வந்து டிஸ்பிளே நல்லா பிரைட்டாகவே இருந்துச்சு. அதில் எந்த பிரச்சனை வந்து கிடையாது. இதில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் வந்து கிடையாது. யூடியூப்ல HDR வீடியோஸ்லாம் வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருக்கும். பட் இங்கே HD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து இருக்கு. ஸோ முதல்ல 6500 mAh வந்து பார்த்தா பெரிய பேட்டரின்னு சொல்லுவோம். பட் இப்போ நமக்கு 7000 8000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு Realme P4 வாரில் வந்து 10,000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது பெரிய பேட்டரி சொல்ல முடியாது. இந்த 6500 mAhன்றது வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா சார்ஜ் நல்லாவே நிற்கும். இது கூட உங்களுக்கு பாக்ஸில் வந்து 45 வாட்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்தலாம். இந்த டிவைஸ் நம்ம 0 to 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. இப்போ நம்ம டிவைஸில் வந்து பார்த்தா ஜஸ்ட் 1% சார்ஜ் தான் இருக்குது. இப்போ சார்ஜரில் கனெக்ட் பண்ணி பார்த்தலாம் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சார்ஜிங் யூஸ் பண்ணுறது நம்ம பாக்ஸில் வந்து அடாப்டர் அண்ட் கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. 15%க்கான பேட்டரி வந்து ஏறி இருக்கு. 20 minutes 27%, 30 minutes 39%. இந்த டிவைஸ் 50% சார்ஜ் ஆகிறதுக்கு நம்ம 40 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா ஆகுது. 15 minutes 61%, 1 hour 71%, 1 hour 10 minutes 82%, 1 hour 20 minutes 92%, 1 hour 30 minutes 97%. தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நமக்கு 100% சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 34 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. டிவைஸோட சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 36 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாச்சு. இங்கே எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 11 hours கிட்ட வந்து பார்த்தா கிடச்சி. அதில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் ஃபுல் பிரைட்னஸ் ஹெவி யூசேஜ் வந்து பண்ணியிருந்தோம். அப்படி நம்ம பண்ணும்போதே வந்து 11 hours கிட்ட வந்து பார்த்தா கிடைக்குது. நீங்கள் கேஷ் ஆன் யூசேஜ்லாம் பண்ண போகிறீங்க அப்படி இன்னும் கூட நம்ம நல்லாவே நிற்கும். ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் இங்கே சூப்பராக இருக்கு. இங்கே டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. டாப்ல நமக்கு IR பிளாஸ்டர் மைக் சென்சார்லாம் இருக்கும். பட் எதுவுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. லெஃப்ட் சைடில் நமக்கு சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் வந்து போட முடியும். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். தென் கீழே பாட்டம்ல நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்குறோம். தென் அது பக்கத்தில் மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட், தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன் தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5G பொறுத்த வரைக்கும் நமக்கு 11 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5G நல்லா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. அதில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் Bluetooth 5.4 வந்து இருக்கு, Wi-Fi 5 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6300 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு LPDDR4X RAM வந்து இருக்கு. UFS 2.2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி 5.6 lakhs ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல 92%க்கான ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. இது Geekbenchோட ஸ்கோர், தென் 3D டெஸ்டர்ஸோட ஸ்கோர் வந்து பாருங்க. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இந்த டிவைஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கேஷுவல் யூசேஜுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் வந்து பார்த்தா 4GB வேரியன்ட் தான். பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தா ஆப் ஓப்பன் பண்ணும்போது மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உடனே நமக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தா ஓப்பன் ஆகுது. அதில் எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம BGM மாதிரி கேம் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ கேஷுவல் யூசேஜுக்கு இந்த டிவைஸ் ஓகே. அதாவது இந்த டிவைஸ் நீங்கள் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸுக்கு, மெசேஜுக்கு, வாட்ஸ்அப் யூசேஜுக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், கேம் பிளே
விளாடுவேன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி செட் ஆகாது. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ColorOS 15 பேஸ்ட் ஆன் Android 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ColorOS 16 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இந்த டிவைஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம பட்ஜெட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கண்டுக்கிறதே இல்லை. எல்லாமே அப்புறம் தான் வந்து பார்த்து கொடுக்குறாங்க. அதை வச்சு ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி கணக்கு கட்டிடுறாங்க. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ColorOS யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இதை பற்றி டெடிகேட் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இங்கே டயலர் பொறுத்த வரைக்கும் டயலர் வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்லாம் வந்து பார்த்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாத ஆப்ஸ் நிறையா வந்து இருக்குது, பட் மோஸ்ட் அனிசல் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே ColorOS யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 2 MP மோனோக்ரோம் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1080p 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இதில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு டீட்டெயிலாக இருக்குது, பட் நம்மளால் பெருசாக அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த பட்ஜெட் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த இமேஜ்லாம் வந்து பாருங்கள், போர்ட்ரேட்டில் எடுத்தது. இங்கே எஜ் டிரெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. தென் இந்த ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. தென் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்கள், லோ லைட் எடுத்தது. ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். இங்கே நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்தா OIS சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால் அந்த ஃபுட்டேஜ் நமக்கு அந்த ஸ்டேபிள் வந்து இருக்காது. ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் 1080p 30 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு ஒரு சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. டிவைஸ் எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டிவைஸில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே 4+128 நமக்கு வந்து 15,000 ரூபா. நமக்கு ஒரு கூப்பன் 500 ரூபா வந்துருக்கு. பேங்க் ஆஃபர் 1500 ரூபா வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸ் 13,000 ரூபா அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்கும். இதில் 6+128 நமக்கு வந்து 17,000 ரூபா. கூப்பன் நமக்கு 500 ரூபா வந்துருக்கு. பேங்க் ஆஃபர் நமக்கு ஒரு 1500 ரூபா வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 15,000 ரூபா அந்த ப்ரைஸிங் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேங்க் ஆஃபர்லாம் போக 13,000 ரூபா அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ப்ரைஸிங் கிடைச்சி அப்படின்னா மேபி இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பேங்க் ஆஃபர்லாம் இல்லை, எனக்கு 15,000 ரூபா தான் பட்ஜெட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைம் இந்த டிவைஸ் ஸ்கிப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா இதோட நமக்கு ஒரு பெஸ்ட்டான டிவைஸே இருக்குது. இந்த டிவைஸில் டிசைன் நல்லா இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குது, சாஃப்ட்வேர் ColorOS யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்குது. தென் மற்றபடி நமக்கு டிஸ்பிளே வந்து இப்போ SD+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். கேமரா நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசு சொல்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சில பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்குது. இந்த 15,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு என்ன டிவைஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம மோட்டோட G57 பவர் அந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே மோட்டோ 8+128 நமக்கு வந்து 15,000 ரூபா, பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலாக 13,000 ரூபா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த டிவைஸ் நல்ல ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கேமராலாம் வந்து பார்த்து சூப்பராக வந்து இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் தான் நமக்கு வந்து Vivo T4X, அது நமக்கு 14,250 அந்த ப்ரைஸிங்குள்ளே கிடைக்குது. தென் ரீசெண்டாக லான்ச் ஆன Realme T4X அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 14,000 ரூபா அந்த ப்ரைஸிங் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர்லாம் போக ஒரு 15,500 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிவைஸ் கூட செக் பண்ணி பார்க்கலாம். Oppo K14X பேங்க் ஆஃபர்லாம் போக 13,000 வாங்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை 15,000 வாங்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. தென் அதுக்கப்புறம் Realme P4X, அதுக்கப்புறம் Vivo T4X இந்த 2 டிவைஸ்க்கான ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.